Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மந்த் ஜூன் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும், எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அடுத்த மந்த்துக்கும் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கறது எல்லாமே பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்ப்போம். ஸோ இந்த கார்டில் இருக்கிற இமேஜஸை வந்து பார்த்துக்கோங்க. இந்த கார்டோட நேம் த லவ்வர்ஸ் கார்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, இந்த ஃபோட்டோ இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த பையில வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 அது. பைல் நம்பர் 2 மெஜிஷியன். ரெண்டாவது ஃபோட்டோ இமேஜ். Pile number 3 Tower card. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இமேஜஸ்ல உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, எந்த ஒரு இதை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். பைல் நம்பர் 1, 2, 3. மோர் தேன் 1, ஒரு இதுக்கு மேல கூட நீங்க பார்த்துக்கலாம். பைல வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த ஒரு பைல் உங்களுக்கு சூட் ஆகல, உங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் கூட நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ மந்த்லி ரிஃப்ளெக்ஷன், இந்த மாதம் வந்து எப்படி இருந்துச்சு, அது எப்படி அந்த எந்த விஷயம் அடுத்த மாதத்துக்கும் தொடரும் இல்லை முடியுதா பார்ப்போம். இது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். Three of Cups. More 3 of Wands. King of Pentacles. ரெண்டு விஷயம் வந்து எனக்கு நல்லா தெரியுற என்னதுன்னா, இந்த ஒரு மாதம் ஜூன், இந்த ஜூன் மந்த்தை ஒரு சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி பிரச்சனை இருந்திருக்கும். தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்டோ இல்லைன்னா உங்களோட பார்ட்னரோ அவங்களோட உங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல வேற யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். உங்க வீட்டிலுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்களுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் நடுவுல வேற யாரோ வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு கண்டிப்பா வந்து நீங்களோ இல்ல உங்க அம்மா காரணமா இருந்திருக்க மாட்டாங்க. வேற ஒரு பர்சன், உங்களோட கூட பிறந்தவங்க இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த காரணமா இருந்திருப்பாங்க. ஸோ 3வது மனுஷங்க மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு 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 ஹெட்ஏக், தலைவலிகள் வந்துட்டு நடந்திருக்கும் இந்த ஒரு மந்த், வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆனா அந்த ஒரு பர்சன் தான் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து அந்த பிரச்சனைகள் அது அத்தனையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவுமே இருந்திருக்கும். அவங்க வந்து பேசின ஒரு சில வார்த்தைகள் இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு நடத்தின விதம், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல நான் போய் உட்காரணும், நல்லா வாழணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துருக்கும். ஓகே, ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். ஒரு சில பேர் வந்து
பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கான ஒரு வேலைகள் ஒரு பிளானிங் ஏதாவது வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும். இந்த ஒரு மந்த் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனா எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட மனசு காயம் பட்டுச்சோ, எந்த அளவுக்கு ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ, அதே அளவுக்கு வந்து ஆறுதலும் வந்து கிடைச்சது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆறுதல் சந்தோஷங்களுமே வந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து என்னன்னா 2 சைடுமே வந்துட்டு ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேங்களா, சரிசமமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா வந்து எதிர்காலத்துல என்ன செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத பத்தி ரொம்ப அதிகமாவே இந்த ஒரு மாதம் வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க. ஜூன் மந்த் அதுக்கான ஒரு அதிகமாகவும் நிறைய பேசியிருப்பீங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல. ஆனா அது வந்து சீக்ரெட்டா இருக்கு. உங்க எதிர்காலத்துல என்ன செய்யணுங்கிற அந்த பிளான் வந்துட்டு ஒருத்தர் இல்ல 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க வந்து இந்த மந்த் சொல்லியிருக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. லெசன் ஒரு சில பாடம் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து போல்டா நின்றுருக்கீங்க. ரொம்ப தைரியமாவே வந்துட்டு முடியாது, ஆமா, நோ அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா என்ன அப்படின்னா வந்து இந்த மந்த் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை ஒரு பக்கம் எதிர்கால யோசனைகள் ஒரு பக்கம் இருந்துச்சோ, பிரச்சனைகள்னு பாக்குறப்போ வந்துட்டு அந்த லவ் ரொம்ப வந்து லவ் கிரேவிங்ஸ் இருந்திருக்கும். லவ் கிரேவிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அந்த தனிமைங்கிறது வந்துட்டு ரொம்ப அதிகமா கஷ்டப்படுத்தி இருக்கலாம். இந்த ஒரு மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தனிமைங்கிற ஒரு இதுல. நிறைய இடத்துல வந்துட்டு உங்களோட கஷ்டங்கள் வருத்தங்கள் பத்தி யார்கிட்டயோ பேசியிருப்பீங்க. உங்க வீட்லயும் பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா மேபி நீங்க சிங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கமிட்டடா இருந்தா கூட அந்த உங்களோட பார்ட்னர் வந்துட்டு பேசாம நோ கான்டாக்ட்ல அப்படி கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 சேலஞ்ச். உங்களோட கல்யாணம், உங்களோட பார்ட்னர், லவ், உங்களோட துணை, இது இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 சேலஞ்சா இருந்திருக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இந்த ஜூன் மந்த்து. ஜூலையில் இனி அடுத்த வரக்கூடிய மந்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் ஃப்ரீடம் அதிகமாகவே இருக்கும். அதாவது நீங்கள் நினைச்சதை வந்துட்டு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஒரு சில விஷயம் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு நகர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஜூலை மந்த் வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் உங்களோட ஆட்டிடியூட்ல மாற்றங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு மந்த் வந்து இந்த ஒரு மந்த் ஜூன்ல நீங்க இந்த மாதம் எப்படி இருந்தீங்களோ ஒரு சில குணங்கள் ஒரு சில பிஹேவியர்ஸ் அப்படியே ஜூலைலயும் கண்டினியூ ஆகும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு ஆகும். ஏதோ ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து குக்கிங்கோ இல்லைனா வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சின்ன பிஸ்னஸ் உங்கள் வீட்டில் இருந்தே இல்லை ஒரு சின்னதான ஒரு பிளேஸில் இருந்துகிட்டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் அதிகமாக. ஆனால் இது வந்து என்னன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு இப்போ நீங்கள் இந்த மந்த் போட்ட அந்த யோசனைகள் உதவும். அடுத்த மந்த் ஜூலைல ஸ்ட்ராங் பிளானிங் எனக்கு தெரியுதுங்க. ஜூலைல பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து நீங்கள் வந்து ஒரு சில பிளானிங்லாம் போட்டிருந்துருக்கலாம். ரொம்ப எங்கேயோ கோயிலுக்கு போகணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் மாதிரி போகணும், இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும், ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணிட்டு அது நீங்கள் போக முடியாமல் நிறைய தடங்கள் வந்திருக்கலாம். ஜூலை மந்த் அடுத்த மாதம் வந்துட்டு அது எந்த ஒரு விஷயம் இந்த மாதம் தடையாக இருந்துச்சோ
பிளாக்கேஜாக இருந்துச்சோ அது அடுத்த மாதம் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜூலை வந்துட்டு அது ரிலீஸ் ஆகும். இந்த மந்த்து செய்யணும்னு நினச்சது அடுத்த மந்த் நீங்கள் செய்வீங்க ஜூலையில். ஸோ இந்த மந்த் வந்துட்டு ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அதிகமாகவே வந்துட்டு லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் ஏக்கங்கள் பார்த்துருக்கலாம். அது வந்து நீங்கள் பேசணும், உங்கள் சைடில் நிறையா பேசியிருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல நீங்கள் வந்து போல்டாக பேசியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கன்வே பண்ண அந்த மெசேஜ் ஸ்ட்ராங்காக இல்லையோ, நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருக்குது. பட் அடுத்த மாதம் வந்துட்டு ஒரு சில தைரியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும், துணிச்சல் இருக்கும், போல்ட்னஸ் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மந்தில், இந்த ஜூனில் என்ன நடந்துச்சோ அதிலிருந்து ஜூலையில் மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும். ஓகே, எதிர்பார்க்கலாம். ஸோ that's all for pile number 1. Thank you. ஓகே, pile number 2 மெஜிஷியன் கார்டு. யாரெல்லாம் இந்த ஒரு கார்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்க்கலாம். மெஜிஷியன் மை ஃபேவரேட். ஓகே, இந்த 2025 ஜூனில் என்ன சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி தான், சும்மா ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி. ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் அடுத்த மந்த் தொடருதா இல்லை என்னங்கிறத பார்க்கலாம். Five of Cups. Okay. Five of Pentacles. And then Sort of Sword. Okay. One more. Justice. Yes. இந்த மந்த் வந்து பைல் நம்பர் 2க்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கும்பா. ஏதோ ஒரு விஷயத்துல ஜஸ்டிஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு நியாயம் இருந்திருக்கும். உங்களை காயப்படுத்தின ஏதோ ஒரு உறவு, நெகட்டிவ் கர்மா இல்லை ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் ரொம்ப லக்கி, அது உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை காயப்படுத்தி உங்களை அழ வச்சவங்க அழுதுருப்பாங்க, காயப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது கவனிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் டெஃபினெட்லி ஒரு ஜஸ்டிஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இந்த ஜூன் மந்த் நடந்திருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு சில பேருக்கு வரும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆயிருக்கும். அதாவது ஏதோ ஒரு வேண்டுதல் ஸ்ட்ராங்காக வச்சிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து பழிச்சிருக்கும். ஒரு சின்னதாக இருந்தா கூட அதில் பழிச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2 இல்லையா? எஸ், பைல் நம்பர் 2 ப்ரேயர்ஸ் பழிச்சிருக்கும், ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து உங்களோட வேலையில் வந்து நிறைய ஒரு லேசினஸ் ரொம்ப இருந்திருக்குங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு சரியான தூக்கம் இருந்திருக்காது. அதாவது ரொம்ப டயர்டாகும், ரொம்ப தூக்கம் வரும், ஆனால் படுத்த தூங்க முடியாது. ஸோ நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேஜராக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கூட நினச்சி பயந்துக்கிட்டு டாக்டர் கிட்ட கூட நீங்கள் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் வந்து ஒரு சேலஞ்சாகவே இருந்திருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வாரம் நீங்கள் கவனிக்காமல் மோஸ்ட்லி விட்டுருந்தது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. அதாவது ஒரு கெட்ட சக்தின்னு சொல்லலாமா? இப்போ நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ ஒரு சில தேவையில்லாத கெட்ட சக்திகள் வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, யார் வந்தாங்களோ உங்களுக்கு பிடிக்காதவங்க, நீங்கள் வேண்டான்னு நினச்சவங்க வந்திருக்கலாம். அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் எடுத்திருந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எஸ் இதுதான் பிரச்சனை அப்படின்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசியில தான் புரிஞ்சிருக்கும்.
நான் ஏன் இவ்வளோ லேசியாக இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த மாத கடைசியில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜூலை மந்த், அதாவது வரக்கூடிய இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருங்க. ஓகேங்களா? உங்களோட ஹெல்த்து தான் கவனம் ஃபஸ்ட்டு. நல்ல தூக்கம் வருதா? ஒரு வேலை செய்யறப்ப முழு கவனம் இருக்குதா? எனர்ஜி இருக்கா அதுக்கு? இப்போ 2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செய்யறதுல அந்த அளவுக்கு சக்தி இருக்கா? இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க, பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நாளா வந்து அதை ரொம்ப வளர்த்தி விடாதீங்க. இந்த ஒரு மாதம் வந்து நீங்க ரொம்ப வளர்த்தி விட்டுட்டீங்க. செய்யணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் செய்ய முடியாம போயிருக்கும். ஏகப்பட்ட பிளான் பண்ணிருப்பீங்க, இந்த ஜூன் மாதத்துல நான் அதெல்லாம் முடிச்சிருவேன், 2025 செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல நான் எல்லாத்தையும் வந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க. மே மாதமே பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே ஜூன்ல செஞ்சிருக்க மாட்டீங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு சில சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருப்பாங்கல்ல, சக்சஸ், அதாவது உங்களோட ஃபீல்டில் யார் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க என்ன மாதிரி பண்ணி சக்சஸ் ஆனாங்க, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி, இது அவங்களோட வாழ்க்கை முறைகள் அது சம்மந்தப்பட்ட புக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட வாங்கி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வந்து இருந்திருப்பாங்க, அண்ட் இனியும் இருப்பாங்க, உங்களோட ஃபீல்டு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு பர்சன். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, விஷன் போர்டு, இந்த அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த ஆர்ட், இந்த பேப்பர்ல ஆர்ட் பண்றது, ஸ்கெட்சிங், டிசைனிங், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா எல்லாமே ரேண்டமா பண்ணியிருக்கீங்க, எதுலையும் முழு கவனம் செலுத்தலை, பிகாஸ் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு லேசினஸ்னால. சரியா? அடுத்த மந்த் ஜூலைல இனி வரக்கூடிய மாதங்கள் வந்துட்டு நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், யாரு கூட பேசுறீங்க, யாரு கூட பழகுறீங்க, அதுதான். ஓகே. எப்பயுமே கொஞ்சம் லேசியா வருதா, எதனால லேசியா ஆகுறீங்க அப்படிங்கறத ஆரம்பத்திலே கண்டுபிடிங்க. இந்த ஒரு மாதம் நீங்க நிறைய வந்து உங்களோட லேசினஸ்னாலே எனர்ஜியாலே விட்டுட்டீங்க, நிறைய வாய்ப்புகள் விட்டுட்டீங்க. ஒரு சில பேரோட சண்டைகள் நடந்திருக்கலாம், தவறான ஒரு புரிதல் இருந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்திருக்கும். இந்த மந்தே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், உங்களுக்கான நியாயம் கிடைச்சிருச்சு, உங்களோட பிரேயர் பழிச்சிருக்கு அப்படின்னு இருந்தா கூட இன்னொரு பக்கமும் வந்துட்டு உங்களோட அந்த எனர்ஜி, உங்களோட அந்த ஹெல்த் வந்து சேலஞ்சாவே இருந்திருக்கு. ஸோ அடுத்த மாதம் நீங்க உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமா இருங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் தி டவர் கார்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஓகே, இது ஜம்ப் ஆகி வந்திருக்கு இந்த கார்டு, நான் இதை எடுத்துக்கிறேன். இது என்னது? 8 of Cups. ஓகே. ஸோ இந்த மந்த் வந்து 2025 ஜூன் எப்படி இருந்துச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு பார்வை பார்ப்போம். இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? 8 of Cups, Tower card. ஒரு சில பேப்பர் எல்லாம் எழுதி கிழிச்சு போட்டிருப்பீங்களோ? நீங்க ரைட்டரா இருக்கீங்களா? ரைட்டர் அப்படின்னா உங்களுக்கு எழுதுறது பிடிக்கும், ஒரு கதை புக்கு கிரியேட் பண்ணணும், ஒரு கதை உருவாக்கணும். மேபி நீங்கள் ஒரு அனிமே லவராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சில கார்ட்டூன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலாம், அனிமேஷன், கிராஃபிக்ஸு, இதில் ஏதோ ஒரு கதை வந்துட்டு நீங்கள் எழுத ட்ரை பண்ணியிருக்கலாம். அது மாதிரி நிறைய எழுதி பேப்பரெல்லாம் அப்படியே கிழிச்சு போட்டிருக்கீங்க. பட் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு மந்த்துக்குள்ளே ஒரு குட் ரைட்டர், இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல ரைட்டராக இருக்கிற மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வேலைகளை வந்து இந்த மந்த் தொடங்கியிருப்பீங்க. சரி, இந்த ஒரு மந்த் வந்து ஒரு சில பேர் உங்களுக்கு நல்லா ஐஸ் வச்சிருப்பாங்கல்ல, அது உங்க கூடயே இருந்துட்டு இவ்வளவு நாளா உங்க வேல்யூ புரியல, ஆனா இந்த ஒரு மந்த் ரொம்ப அப்படியே இந்த ஒரு ஐஸ் வச்சுட்டு ரொம்ப அப்படியே ஸ்வீட்டா பேசுறது, திடீர்னு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமாட்டிக்கல் ஒரு டிராமாவான விஷயங்கள் நடந்திருக்கலாம் இந்த ஒரு மந்த் ஒரு சில பேருக்கு. High Priestess. Wonderful. Wow. Look at the card. Look at the energy. Pile number 2. Sorry, pile number 3. Pile number 3 வந்துட்டு இந்த ஒரு மந்த்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹிடன் ஆயிருக்குங்க. எமோஷன்ஸ் ஹிடன் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஏஞ்சல்ஸ் டிவைனோட ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஒரு சில பாடல்கள், இப்போ ஒரு சில பக்தி பாடல்கள் இல்லை ஏதோ ஒன்று கேட்குறப்போ உங்களை மீறி நீங்கள் அழ ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அந்த ஒரு கோயிலுக்கு நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் பிளான் பண்ணி போயிருக்கலாம். இந்த மாதம் ஜூன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஏஞ்சல்ஸும் ஒரு கடவுள் பெண் தெய்வம் உங்களை வந்து காப்பாற்றியிருக்கு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சில பேர் வந்து அவங்களோட அந்த கெட்ட எண்ணங்களை வந்து உங்கள் மேலே திணிக்கணும்னு நினச்சிருக்காங்க. உங்கள் மேலே வந்துட்டு அந்த பேட் தாட்ஸை வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதிலிருந்து உங்களை ஆக்சுவலி காப்பாற்றிருக்காங்க. இதுவே ஒரு சில பேருக்கு இந்த ஜூன் மந்த் எண்டில் தான் தெரிஞ்சிருக்கு தட் நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு. ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குது. குக்கிங் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்கிங்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் ரொம்ப நல்ல குட் ரிவ்யூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில பீப்புளுடைய உண்மையான ஃபேஸ், ட்ரூ இன்டென்ஷன் இந்த மந்த்ல பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அவங்க ஆக்சுவலி அவங்க மேலே உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஒப்பீனியன், அந்த ஒரு ஒரு தாட் இருக்குல்ல, அது வந்து மாறி இருக்கும். அவங்களோட உண்மையான முகத்தை பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒரு வழியில காமிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க உஷாரா இருக்கிறதுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள்ல உஷாரா இருக்கிறதுக்கு இந்த மந்த் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்த் ஜூனு ஒரு சில விஷயம் வந்து டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு தெரியுது. டிஸ்ட்ராய் அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் நீங்கள் அதை தடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்கள் கைமீறி நடந்திருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு, எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பைல் நம்பர் 3 வந்து உங்களுடைய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஆக்சுவலி போகக்கூடாது. இது உங்களோட ஒரு ரிலேட்டிவ் இல்லை யாரோ ஒருத்தவங்க வீடாக கூட இருக்கலாம். அங்கே போகக்கூடாது. பட் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களை வந்து யூனிவர்ஸ் காப்பாற்றிருப்பாங்க, டிவைன் காப்பாற்றிருப்பாங்க, போக விடாமல் தடுத்திருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல, நான் தான் சொல்றேன்ல, பைல் நம்பர் 3 வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க லோவா இருந்தா கூட அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸும் டிவைனும் உங்களை வந்து காப்பாத்திருக்காங்க, உங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறது மேற்கொண்டு, எந்த ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணுங்கிறத மேற்கொண்டு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு வந்து இன்டைரக்டா மறைமுகமா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. நீங்க உட்காந்து ஒரு சில பேர் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மந்த் நம்ம லேர்ன் பண்ணணும், என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பதில்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்க உங்களோட வேண்டுதல்ல நிறைய மாற்றங்கள் இந்த மந்த் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாரமுமே நீங்க புது மாற்றங்கள் புதுசா அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பீங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்
வேண்டுதல். இதுல வந்துட்டு புதுசு புதுசா லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம், மாற்றங்கள் இருந்திருக்கும், அதை நீங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு சில பேரோட உண்மை முகம், உங்க வாழ்க்கை முன்னேறி வர 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 உங்க கூட இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. நீங்க எஸ் சொன்னா எஸ் சொல்றது, நோ சொன்னா நோ சொல்றது, இந்த மாதிரி டிராமாலாம் வந்து இந்த மந்த் நடந்திருக்கலாம். ஒரு 2 to 3 days கூட கண்டினியூஸா அந்த டிராமாஸ் நடந்திருக்கும். அண்ட் அகெயின் மறுபடியும் வந்து சேஞ்சஸ் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் ஒரு லேர்னிங் ஆன ஒரு மந்த் தாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்லி லாவெண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான், ஒரு சஜஷனாக தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கோங்க. ப்ளூ கலரு, வாட்டரு, தண்ணி, அதே மாதிரி லாவெண்டர் இருக்குல்ல, இப்போ ஊதுபத்தியில் லாவெண்டர் ஃப்ளேவர் இருக்கும், இல்லைனா லாவெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து மென்டல் பீஸ்க்கு நல்லாயிருக்கும். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அமெத்திஸ்ட் யூஸ் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பைலுமே பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான மெசேஜஸ் நம்ம பார்த்தோம். லைக் இந்த ஜூன் மந்த் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு கிளாரிட்டி வந்து அழகாக கிடைச்சிது. ஸோ வரக்கூடிய மந்த்துக்கு வந்துட்டு இது ஒரு கைடன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.